அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்திலிருந்து கிராம சபை மற்றும் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் வாசிக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்து தலைமை அலுவலகத்திலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தின் படி ஒவ்வொரு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பிலும் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நமது வடகரை தானூர் ஊராட்சியில் தீர்மானம் ஏற்றப்படுகிறது. நிர்வாகிகள் மாற்றம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா நிர்வாகிகள் மாற்றம் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா தலைவர், இணை செயலாளர் இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்களும், செயலாளர், பொருளாளர் இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்களும் மாற்றம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செயற்குழு உறுப்பினர்கள்ல 50% மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎல்எஃபோட சமுதாய பணியாளர்கள் சிஎஸ்டி, சிஆர்பி, ஃபார்ம் சிஆர்பி, பிஎன்சி சிஆர்பி, சிபிசி, புத்தக பராமரிப்பாளர் இந்த மாதிரி இருக்காங்க. இவங்களுடைய தகவல்கள் என்னங்கிறத சொல்லணும். அடுத்தது இவங்க எது வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க, எந்த மாதம் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது புதிய சுய உதவி குழுக்கள் ஆரம்பிச்சிருந்தா, அதாவது போன வருஷத்துல 2025-26ல எத்தனை குழு ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ இந்த வருஷம் 2026-27ல ஏப்ரல்ல இருந்து ஜூலை வரைக்கும் எத்தனை குழு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிஎல்எஃப்க்கு செலுத்த வேண்டிய நுழைவு கட்டணம், புதிய குழுக்கள் நுழைவு கட்டணம், சந்தா, பங்குத்தொகை அந்த மாதிரி கட்ட வேண்டியது கட்டணும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏற்கனவே செயல்பட்டு இருக்கிறவங்க ஆண்டு சந்தா கட்டினாலும் இல்லை மாதம் மாதம் சந்தா கட்டினாலும் கட்ட வேணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுய உதவி குழுக்களோட ஆதார் வந்து லோகஸ்ல இகேஒய்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறோம். அடுத்தது லோகாஸ் செயலியில குழு வந்து பதிவேற்றம் பண்ணணும். அதுல எந்தெந்த குழு பதிவேற்றிருக்கோம், இன்னும் எத்தனை குழு பதிவேற்ற வேண்டிய பெண்டிங் இருக்கு, மொத்த குழுக்கள் எத்தனை டீட்டெயில், இந்த டீட்டெயிலும் நம்ம வந்து தீர்மானத்தில் நிறைவேற்றணும். அடுத்தது 2025-26ஆம் ஆண்டோட தர ஆய்வு நம்ம கிரேடிங் பண்ணுவோம் குழுக்கள் எல்லாமே. அது வந்து எத்தனை குழு, மொத்த குழுக்கள் எத்தனை குழுவுக்கு கிரேடிங் பண்ணியிருக்கோம், பெண்டிங் எத்தனை குழு இருக்கு அப்படிங்கிற தீர்மானமும் போடணும். அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா உள்தணிக்கை நடைபெற்ற விவரங்கள். லாஸ்டா வந்து நம்ம ஏப்ரல்ல உள்தணிக்கை பண்ணோம். அதோட டீட்டெயில், மொத்த குழுக்கள், உள்தணிக்கை செய்யப்பட்ட குழுக்கள், ஏதாவது விடுபட்ட குழுக்கள் இருந்தால் பண்ண வேண்டிய குழுக்கள் அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பொது நிதியோட செலவினங்கள். ஜென்ரல் அக்கௌண்ட்ல வந்து நிறைய ஃபண்டு வரும். அது வந்து இது வரைக்கும் நம்ம என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தலைப்பு வாரியா அதனுடைய செலவினங்களை சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மாதாந்திர வரவு மற்றும் செலவு, அதோட அறிக்கை ஏப்ரல் மாசத்துல இருந்து இப்போ 2026 ஏப்ரல் இருந்து 2026 ஜூலை வரைக்கும் வாசிக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சமுதாய முதலீட்டு நிதி, இது சிப் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறதுக்காக கொடுக்குற அமௌண்ட்டு. ஏற்கனவே வந்து ஒரு 50,000 வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1,10,000 கொடுத்தாங்க. இப்போ 1,50,000 ரூபா வரைக்கும் இந்த சிப் ஃபண்ட் கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக வந்து தொழில் செய்கிறவங்களா இருக்கணும். தொழில் செய்கிற எந்த நோக்கத்துக்காக நம்ம கடன் வாங்குறோமோ அதையும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான தீர்மானம். அடுத்தது நலிவு நிலை குறைப்பு நிதி. இது வந்து 8,000ல இருந்து 20,000 வரைக்கும் ஒரு நபருக்கு கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா விதவைகள், நலிவுற்றோர் அவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கான தொழில் செய்யறதுக்கான ஒரு அமௌண்ட். இது குறு தொழில், ஒரு இட்லி கடை, டீ கடை, ஒரு பெட்டி கடை, போண்டா கடை, முறுக்கு கடை, அந்த மாதிரி சின்ன சின்னதா அவங்களால அவங்களுடைய ஒரு லைவ்லிஹுட்டை மேம்படுத்துறதுக்கான தொழில் செய்யறதுக்கான நிதி. இது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க, அதுல எவ்வளவு ரீபேமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சிறப்பு சுய குழுக்களுக்கு வழங்கப்படும் வாழ்வாதார நிதி. சிறப்பு சுய குழுனா முதியோர் குழு, மாற்றுத்திறனாளி குழு அது எல்லாமே வரும். இதுல வந்து முதியோர் குழுவில் வடகரை தானூருக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து சிறப்பாக எடுத்து செயல்பட்டுன்னு வராங்க அந்த பணத்தை. அதுக்கடுத்து பாலின சமத்துவ நடவடிக்கைகள். பாலின சமத்துவ நடவடிக்கைனா இப்போ நம்ம ஊர்ல வந்து நிறைய பெண்கள் இருக்கோம், ஆனா அவங்க எல்லா விஷயத்திலையும் பங்கு கொள்ள முடியுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பொதுவாக ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது, இல்லை ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதில் வந்து பங்கேற்று நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் கருத்து சுதந்திரம் இல்லை. இதெல்லாம் ஒரே சீரா இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த பாலின சமத்துவ நடவடிக்கை சம்பந்தமா நம்ம ஊர்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாலின வள மையங்கள் அமைத்தல். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 388 வட்டாரங்கள்லையும் பாலின வள மையங்கள் இருக்கு. நம்ம பிளாக் பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் முகையூர் பிளாக்ல
பாலின வள மையம் இருக்கு. மணமுண்டி பிடிஓ ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிஎம்எம் ஆபீஸ்ல இந்த பாலின வள மையம் இருக்கு. இங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அங்க போயிட்டு நம்ம இந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் காணலாம். செக்ஷுவல் அபியூஸ் இல்ல வன்கொடுமை, வேற ஏதாவது இதர பிரச்சனைகள் அப்படின்னா இந்த பாலின வள மையத்தை அணுகலாம். அடுத்தது மாதவிடாய் சுகாதார மேலாண்மை தொடர்பான ஒரு தீர்மானம். இது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு மட்டுமானதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுல வந்து ஆண்களும் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் பெண்களுக்கு அந்த மாதவிடாய் டைம்ல என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே போயிடுது. அதனால பெண்கள் வந்து ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. அவங்கள கவனிச்சுக்க ஆள் இல்லாதனாலையும், அவங்க சரியா சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்றதுனாலையும், பீரியட்ஸ் டைம்ல பொதுவா சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அது இல்லாம நிறைய பிசிக்கலி மென்டலி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இது எல்லாத்த பத்தி நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாலின வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு. இது வந்து நம்ம வருஷம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 25லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு கேம்பெயின் வந்து நம்ம நேஷ்னல் லெவலில் நடக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பாலின வன்முறைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு தான் நடக்கும். அதுக்கான அவேர்னஸை நம்ம கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது FNHWோட செயல்பாடுகள், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் வாஷை பற்றின செயல்பாடுகள், அது குறித்த ஒரு விழிப்புணர்வு நடத்துவோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மனநல திட்டம். நம்ம ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் போதாது, மென்டலி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது சொல்கிறாங்க. மனநலத்தை பாதுகாக்கணும். அதே சமயத்தில் போதைப் பொருட்கள், மது மற்றும் போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு அளிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றுறோம். அடுத்தது ஊட்டச்சத்து தோட்டம். அதாவது ஊட்டச்சத்து தோட்டம்னா அயன் கண்டென்ட் உள்ள ஒரு 3 வகையான செடிகள், 3 வகையான பழங்கள், 3 வகையான காய்கறிகள், 3 வகையான கீரைகள், 3 வகையான மூலிகைகள், 20க்கு 20 இடம் இருந்தா போதும். அதை வந்து நம்ம ஒவ்வொரு தோட்டத்திலையும் வீட்லயுமே ஊட்டச்சத்து தோட்டம் அமைக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது சம்பந்தமான ஒரு தீர்மானம். அடுத்தது ஊட்டச்சத்து தொழில் முனைவர்களை கண்டறிதல். இப்போ சிறுதானியத்துல இருந்தும் நல்ல ஒரு நியூட்ரி ஃபுட் யாராவது நம்ம தயாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம தொழில் முனைவோரா மாற்றணும். அதுக்கான ஒரு தீர்மானமும் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது FNHW சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமா பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது உணவு திருவிழா. நம்ம பாரம்பரிய பொருட்கள்ல இருந்து நம்ம அதுல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு, எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா உடம்புக்கு என்னென்ன நன்மையை செய்யும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே சொல்லக்கூடியது அந்த உணவு திருவிழா. அதுக்கான விழிப்புணர்வை நம்ம நடத்தணும். அதுக்கடுத்து தேவைகளை கண்டறியும் முகாம், அதாவது நீட் அசஸ்மெண்ட் கேம்ப்னு சொல்லுவோம். இந்த கேம்ப்ல வந்து நலிவுற்றோருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம ஊர்ல ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை இந்த கேம்ப் நடத்தணும், வருஷத்துக்கு 2 முறை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கிராம செழுமை மீட்சி திட்டம். இது வந்து நம்ம VPRPன்னு சொல்லுவோம், வில்லேஜ் ப்ராஸ்பரிட்டி ரெசிலியன்ஸ் பிளான். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா சுய உதவி குழுல இருக்கிற உறுப்பினர்களுக்கும், சுய உதவி குழுக்கள்ல இல்லாத விடுபட்ட உறுப்பினர்களுக்கும் அவங்களுடைய உரிமை சார்ந்த திட்டங்கள், வாழ்வாதாரம் சார்ந்த திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையா இருக்கு அப்படிங்கிறத கேட்டு ஒரு ஆப்ல என்ட்ரி பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது சோசியல் டெவலப்மெண்ட் பிளான். நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம சமூக முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது சம்பந்தமா திட்டம் தயாரிப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கான வாய்ப்பு வள மேம்பாட்டு திட்டம், பொது சொத்துக்கள் மற்றும் சேவைகள் சார்ந்த வாய்ப்பு வள மேம்பாட்டு திட்டம் குறித்து நம்ம இதுல திட்டம் தயாரிக்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா 4 வகையான திட்டங்கள் தயாரிக்கிறோம். அதுக்கான ட்ரைனிங் வந்து அடுத்த வாரம் கொடுக்க போறாங்க. முன்கூட்டியே இதை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வைக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் RCT. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு 18 வயதுலேருந்து 35 வயசுக்குள்ள இருக்க இளைஞர்களுக்கு தங்குமிடம், உணவு, பயிற்சி எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதில் 1 மாதத்து கோர்ஸ் இருக்கு, 2 மாதத்து கோர்ஸ் இருக்கு, 3 மாதத்து கோர்ஸ், 6 மாதத்து கோர்ஸும் இருக்கு, 4 மாதத்துக்கும் இருக்கு. இதில் நான் சேர்ந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம். ஸ்கில் அண்ட் பிளேஸ்மெண்ட்டும் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. தீன் தயாள் உபாத்யாய இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் தான். இது எல்லாமே மகளிர் திட்டத்துல இருந்து பண்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தது எல்லாமே இந்த 32 வந்து தீர்மானமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில். அதுக்கு அடுத்தது நம்ம வடகரை தாழ்நூர் ஊராட்சியோட சக்சஸ் இந்த வருஷத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், அதாவது 2025-26 என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LH அமௌண்ட் வந்து ஒரு 1 lakh வந்திருக்கு. அது சிறப்பு குழுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தது VRF வந்து 2 லட்ச ரூபா வந்திருக்கு. அதையும் வந்து
நலிவுற்றோருக்கு விடோஸ்க்கு கொடுத்துருக்கோம். அவங்க சிறு தொழில் பண்றாங்க, ரீபேமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது சுய உதவி குழுக்களுக்கு ஒரு 1,50,00,000 வரைக்கும் பிஎஸ்சிபி பேங்க்ல கடன் வாங்கி கொடுத்துருக்கோம். அதை வச்சு அவங்க தொழில் பண்றாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்பிஐ பேங்க்ல 2 கோடி ரூபாய் வரைக்கும் நேரடி கடன் வாங்கி கொடுத்துருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறதுக்காக வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லா உறுப்பினர்களும் அவங்கவுங்களால முடிஞ்சது அவங்கவுங்க தொழிலை வந்து செஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுத்துன்னு வராங்க. இது மட்டும் இல்லாம மகளிர் திட்டத்தில இருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பயிற்சிகள், ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சி, அடுத்தது தொழில் முனைவோர் பயிற்சி, பாலினம் சம்பந்தமான பயிற்சி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் சம்பந்தமான பயிற்சி, நிறைய பயிற்சிகள் இந்த 2025-26 மூலமா நம்ம உறுப்பினர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். மகளிர் திட்டம் மகளிர் திட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வடகரை தானூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. நன்றி.